ஹாய் அண்ட் வெல்கம் டு ஹெச்ஆர் தமிழன். நான் தான் உங்கள் ஹெச்ஆர் தமிழன். நான் ஒரு புது சேனல் தொடங்கியிருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் ஆதரவு கொடுக்க தான் நம்மளால் அடுத்த வீடியோஸ் போட முடியும். நான் ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடி போடுவேன் எப்போவுமே. இது நம்ம இன்றைக்கி ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்ச் விளையாட போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரில் ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால பார்ட்டி லாபின்னு ஒரு இடத்துல நான் இருக்கேன். இப்போ நான் சிஎஸ் ரேங்க் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மேப் என்ன வருதுன்னு பார்த்தா புர்கட்ரி மேப் வருது. நான் இப்போ ஹீரோயிக்கில் 10 9 ஸ்டார்ஸ் இருக்கேன். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆக்டிவ் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரியன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு வெல்த்தி ஸ்டார்ட் வேறு வந்திருக்கு. அதனால் எப்படியும் ஒரு 1000 ரூபா ஃபஸ்ட்டே தருவாங்க. அந்த 1000 ரூபாயில் நான் வந்து அந்த 2 மினிகன் இருக்கும்ல அது வாங்கிப்பேன். அடுத்து ஓரியனையும் கொஞ்சம் ஃபில் பண்ணிப்பேன். ஏன்னா ஓரியனுக்கு மஷ்ரூம் இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யன்றனால. அதனால் நான் இப்போது மஷ்ரூமே வாங்கிக்கிட்டேன். இப்போ மேட்ச் வர காய்ஸ் நான் அப்படியே அடுத்து இந்த மஷ்ரூமையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நான் நேராக உள்ளே போய் ஏதாவது எனிமி இருக்கானான்னு பார்க்கலான்னு அப்படியே போனால் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனுக்கு நல்லா டேமேஜ் விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி எங்கே வேணாச்சும் எனிமி வருவானான்னு பார்த்தா அவன் டவுனே ஆகிட்டான். எங்கே அவனை கிளியரும் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகுதுன்ட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போனால் ஃபஸ்ட்லேயே ஒரு பீஸ் இங்கே இருப்பான். நேராக போய் அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் அப்படியே பண்ணிடுவேன். நேராக அடுத்து இந்த சைடு போவேன். இங்கே ஒருத்தர் இருப்பான். அவனே அழுத்தி பிடிச்சி கொள்வான். கிரெனேடு போடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை கொண்டுடுவேன். அடுத்தது அப்படியே கில்லையும் எடுத்துருவேன். இப்போ கில் எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாருமே செத்துருவாங்க. பார்த்தா நம்ம டீம்லாம் ஃபஸ்ட்டு ஒருத்தன் டவுன் ஆனான். ஆனால் ஒரு செகண்டில் மேட்ச்சே முடிஞ்சு போச்சு. எப்படின்னு எனக்கும் புரியலை. சரி நடக்கட்டும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் என்ன கன் எடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்தது தான் தோணுச்சு பைசான் எடுக்கலான்னு சொல்லிட்டு பைசானை எடுத்துகிட்டு அடுத்து மஷ்ரூம் வாங்கலான்னு பார்த்தா இவங்க சூப்பர் போன் ஃபயர் போட்டுட்டாங்க. அதனால் நான் க்ளோவாலையும் ஹெல்மெட்டையும் மட்டும் வாங்கிட்டு நேராக அடுத்து அந்த டைம் முடிகிற வரைக்கும் அப்படியே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அந்த டைம் முடிஞ்ச பிறகு வெளியில் போகலான்னு நானும் பார்க்குறேன். நிறைய செகண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு வேறு அந்த இபி கேரக்டர் வச்சனால ஃபுல்லாகிடுச்சு. அந்த ஃபுல்லானாலே எனக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் எனிமியை டேமேஜ் பண்ண உடனே அது குறைய ஆரம்பிச்சிடும் 20 தான். அதே நான் ஃபுல்லாக ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஏறிட்டு மட்டும் தான் இருக்கும், இறங்காது. அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு பிளான் தோணுச்சு. மேலே போய் ஏறி எல்லோரும் அடிச்சிடுவோம். நம்மகிட்ட தான் பக்கத்தில் வந்தால் பைசான் அடிக்க இருக்குது. அடுத்து அந்த மினி பிஸ்டல் தூரத்தில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேலே ஏறி நான் யாராச்சும் வரானான்னு பார்த்துட்டு சைட்லேருந்து ஒரு எனிமி எனக்கு சுளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுவான். டக்குன்னு ஓரினை போட்டு கீழே இறங்கிடுவேன். கீழே இறங்கிட்டு அப்படியே அடுத்து கீழே இறங்கிட்டு அப்படியே நான் மெடிக்கெட் சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே சுற்றிட்டு அந்த எனிமி எங்கேருந்து அடித்தான்னு பார்த்தா யாரையுமே காணலை. சரி ஃப்ரெண்ட்ஸை முடிச்சு விட்ருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டு போவேன். பின்னாடி வேறு ஜோன் வந்துருச்சு. அதனால் போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டுருக்க அங்கே லெஃப்ட்டில் எவனா அடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு போய் பேக்கப்பாச்சு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அவன் 2 பேரையும் கொண்டுட்டான். வச்சு அழுத்தினேன். ஹெட்ஷாட்லாம் விழுந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு வேறு அந்த இதை போட்டு விட்டான். அவன் எழுப்பிட்டான். அடுத்து இன்னொருத்தனை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அப்படியே ரிவ்யூ பண்ணி விட்டுட்டேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்த்தா இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். சரி அவனையாச்சும் போய் அடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கோடாரையும் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். பார்த்தா மேட்ச்சே முடிஞ்சு போச்சு. சரி நெக்ஸ்ட்டு மேட்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்த உடனே நான் அடுத்து பர்ச்சேஸில் போய்ட்டு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு நேராக அந்த அப்படியே MP90 எடுத்து எல்லோரும் அழுத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டு தான் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு சரி இந்த மேட்ச் எப்படியாச்சும் நல்லா கில் எடுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது M590 எடுத்துகிட்டு நம்ம அப்படியே விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் இது டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா டக்குன்னு இபி வேறு ஃபில் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கே இந்த இபி ஃபில் ஆகிறது பிடிக்காதுன்னு நானே ஒதுங்கி போனாலும் அந்த போன்ஃபயர் என்னை பிடிச்சி வச்சு இபி ஏற்றி விட்டுருச்சு. அப்படியே இங்கே உள்ள வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கரெக்டான இங்கே வருவேன். இன்னொருத்தவங்க மேலே ஏறுவான். நான் அவனை பார்த்துருவேன். சரி அவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தா அவன் மேலேயே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவான். சரி வெளியே போவோம், வெளியே ஏதாவது குதிக்க ஏதாவது போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் மேலேயே தான் இருப்பான். நானும் வெளியில் வந்துட்டு அவன் வருவானான்னு பார்த்துட்டே இருக்கேன். இந்த இபி வேறு எனக்கு பயமாக இருக்குது. எப்போச்சும் இவனாச்சும் லைட்டாக அடிச்சிட்டா போதும் உடனே இப்போ 20 குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் எனக்கு பெரிய தலைவலியே. நான் வந்து எவனாச்சும் வருவானா தூரத்தில் இருந்தாச்சும் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா திடீர்னு இன்னொருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஓரினை போட்டுட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பார்த்தா அவன் மிஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு புல்லட்டு செகண்ட் புல்லட்டும் மிஸ் ஆயிரும். அடுத்து அவன் ஒளிஞ்சிருந்து ஃபஸ்ட்டு மெட்கிட்ட போட்டுட்டு அடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து மெட்கிட் தான் போட்டுருப்பான். அங்கேருந்து ஒருத்தன் வந்து அழுத்தி எல்லாம் அடித்து டவுன் பண்ணிடுவான். சரி நம்மளை எவனாச்சும் காப்பாற்றுவானான்னு பார்த்தா டவுன் பண்ணி கில்லே எடுத்துட்டான் அவன். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாச்சும் இந்த ரவுண்டை ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா என் ஃப்ரெண்டு அது எனக்கு மேலே நானாச்சும் ஒருத்தனங்கிட்ட அடிக்க முயற்சி பண்ணி செத்தேன். என் ஃப்ரெண்டு அடிக்க கூட முயற்சி பண்ணாமல் ஒரு அக்கா அழுத்தி பிடிச்சே செத்துருவான். லைட்டாக கூட ட்ரை பண்ணாமல் அந்த அக்கா ஜெயிச்சிரும்.
சரி இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டில் திருப்பி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு போவேன். பார்த்தா இப்போ நம்மளுக்கிட்ட எல்லா கன்னையும் பிடுங்கி விட்ருவாங்க அவுட் ஆனனால. இப்போ திருப்பியும் கன் வாங்கணும், என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பைசனே திருப்பி வாங்க. இனிமேட்டு அந்த M590 மட்டும் எடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதை வச்சு என்னால் அடிக்கவே முடியல. அடுத்து க்ளோவால் வாங்கலான்னு பார்த்தேன். அடுத்து க்ளோவால் வேண்டாம், இப்போதைக்கு நம்மள ஆர்மர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆர்மரை வாங்கிட்டு மஷ்ரூமே என் டீம்மேட்ஸு சூப்பர் பான்ஃபயரை வேறு போட்டு விட்ருவாங்க. சரி இந்த ரவுண்டு இபி வேறு ஃபுல்லாக்கி விட்டுட்டானுங்க. சரி மேலே போய் எவனாச்சும் அடிக்க முடியுமான்னாச்சும் பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நேராக மேலே போவேன். நான் மேலே பார்த்து அப்படியே ஓடிட்டு இருப்பேன். நேராக போயிட்டே இருந்தேன். சரி போயிட்டு இங்கே ஏதாவது பீஸ் மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைசனை கையில் எடுத்துகிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பேன். இங்கே யாரும் இருக்க மாட்டான். ஆனால் என் ஃப்ரெண்டு மொத்தம் செம்ம டேமேஜ் வாங்குவான். சரி அவங்ககிட்ட போய் பேக்கப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே போவேன். அவன் யாரையும் சுட்டு டவுனே பண்ணிடுவான் டக்குன்னு. சரி அவன் கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருப்பேன். அவன் வீட்டுக்குள்ளே போவான். சரி வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே மேலே 2 பேரை டவுன் பண்ணி படுக்க போட்டு வச்சுருக்கான். இவங்ககிட்டேருந்து ஏதாவது கன்னாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா நான் அவங்ககிட்டேருந்து லூட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இந்த ரவுண்ட்லேயும் ஜெயிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான். அதில் ஜெயிச்சா நாங்கள் பூயா, இல்லைன்னா நாங்கள் வந்து இன்னொரு மேட்ச் விளையாட வேண்டியதாக இருக்கும். இந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம். நான் அடுத்தது ஆர்மர்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆர்மரு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அந்த இபிஐ வேறு ஃபில் பண்ணி விட்டுட்டாங்க. நானே அந்த இபிஐவை போடக்கூடாதுன்றதா இபிஐ ஃபில் பண்ணி விட்டுட்டு போன்ஃபயரும் வேறு போட்டு விட்டுட்டாங்க. நான் ரிப்பேர் கிட்டு மெடிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நானும் இந்த டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஒரு ஷார்ட் ரேஞ்சு, அடுத்த ஒரு லாங் ரேஞ்சு 2மே வச்சுருந்தேன். ஓரியனும் இருக்குது. எப்படியாச்சும் இந்த ரவுண்டு ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக வாங்கி வச்சுட்டு நானும் போனேன். எனக்கு இந்த ரெட் கலர் வீடு தான் எப்போவுமே ராசி. நேராக உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே எப்படியாச்சும் எனக்கு ஒரு பீஸ் மாட்டிடுவான் எப்போவுமே. இந்த மாதிரி இப்போ இங்கே ஒருத்த மாட்டினான். அப்படியே அழுத்தி பிடிச்சி கொண்டுட்டு கீழேயும் ஃபுல்லாக எடுத்துருவேன். எடுத்துகிட்டு வேறு எவனாச்சும் இருக்கானு பார்க்கக்குள்ள நம்ம டீம்மேட்ஸு இன்னொரு டவுனும் பண்ணிடுவாங்க. சரி அந்த டவுனை கிளியர் பண்ணலான்னு பார்த்தா எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில. பார்த்தா இன்னொருத்தரையும் கொண்டுருவாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தாண்டா, எப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் அடிச்சிருவோம், நம்ம தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் லாஸ்ட் ஒருத்தரை நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அங்கேருந்து ஒரு ரைட் சைட்லேருந்து ஒரு சிம்பிள் காட்டும். சரி அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போவேன். பார்த்தா அவன் கரெக்டாக என் ஃப்ரெண்டை அழுத்தி பிடிச்சி கொல்லுவான். அப்படியே அழுத்தி பிடிச்சி அவனை கொன்றுவேன். நான் அங்கே போய் எடுத்துருவோம். அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்குது. பாய் காய்ஸ், நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது HR தமிழன். பாய்.